ஏகநாதர்னு மகாராஷ்டிரத்தில் ஒரு பக்தர் இருந்தார், பரம பக்தர், பாண்டுரங்க பக்தர். அந்த ஏகநாதர் அவருக்கு கோபமே வராது, எப்பவுமே சாந்தமாக இருப்பார், ஒரு க்ஷணம் கூட கோச்சிக்க மாட்டார், யார் என்ன பண்ணினாலும் கோச்சிக்க மாட்டார், திட்டினா கோச்சிக்க மாட்டார், அடித்தா கோச்சிக்க மாட்டார், ஏதாவது பேசினா தப்பாக பேசினா கோச்சிக்க மாட்டார், பழி சொன்னால் கோச்சிக்க மாட்டார். சரி போ அப்படின்னு அவர் பாட்டுக்கு போகக்கூடியவர். உயர்ந்த மனப்பான்மையோ இல்லையோ அதுதான் சம்பாதிக்கணும். பக்திக்கு லட்சணம் அதுதான். அந்த மாதிரி மனசு மாறணும். அவளுக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்கிறா, நமக்கு என்ன வந்து நம்ம மனசு வெளி மனுஷாள்கிட்ட போய் என் மனசு என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி ஒப்பிச்சு அவளுக்கு புரிய வைக்க முடியுமா? இன்றைக்கி ஒருத்தன் புரிய வச்சா நாளைக்கு இன்னொருத்தன் கிளம்புவான், அவனுக்கு புரிய வச்சா நாளைக்கு இன்னொருத்தன் கிளம்புவான். நீங்கள் உலகம் முழுக்க அப்படி புரிய வைக்க முடியுமா? முடியாது. யாருக்கு புரியணும்? வெளியில் இருக்கிறவளுக்கு புரிய வேண்டாம், உள்ளே இருக்கிறவனுக்கு புரியணும் மனசு என்னன்னு. உள்ளே இருக்கிறவன் யார்? பரமாத்மா. அவனுக்கு புரிஞ்சால் போகிறோம், அவன் அப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிப்பான். இந்த ஏகநாதருக்கு கோபமே வராது, அவர் பாட்டுக்கு பாண்டுரங்க ஸ்மரணையிலேயே எப்போ பார்த்தாலும் திளைச்சி நிற்கிறார். அந்த ஊரில் 2 போக்கிரி சாக்கிரி. அந்த போக்கிரி சாக்கிரியில் ஒருத்தன் சொன்னால், இந்த தினசரி இவர் வந்து ஒரு காட்டு வழியாக நடந்து இப்படி போய் ஒரு குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வரக்கூடிய வழக்கம். அதில் ஒருத்தன் சொன்னால், இந்த போரார் பற்றியா, அவருக்கு கோபமே வராது தெரியுமா, அவனுக்கு இவ்வளோ பெரிய மனுஷர் தெரியுமா அப்படின்னா. உடனே அடுத்த ஆள் ஆசாமி சொன்னான், அது எப்படிப்பா, மனுஷன்னா கோபம் வரதான் வரும், ஏதாவது பண்ணால் கோபம் வராமையாக இருக்கும், அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வேஷம், வெளியில் அப்படி வரும்போது அப்படி கோபம் வராத மாதிரி இருக்காரா இருக்கும், அதெல்லாம் கோபம் வரும். அதுக்கு அவன் சொன்னால், இல்லை வராது, உண்மையாகவே வராது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவன் ஒருத்தன் வாதம் பண்ணுறான், ஒருத்தன் வரும்னு வாதம் பண்ணுறான். கடைசியில் வரும்னு சொன்னவன் என்ன பண்ணால், சரி ஒரு டெஸ்ட்டு வைப்போம், இவருக்கு கோபம் வரதா இல்லையான்னு நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்னா. எதுக்குப்பா தேவையில்லாத வம்பெல்லாம் போகிற, பேசாமல் இரு, நீ அவரோ பெரியவர், அவர்கிட்ட போய் எதுக்கு வம்புக்கு போகிற, அதெல்லாம் இல்லை, நான் கோபம் வர வழிக்கிறேன், சரி இப்போது பார்க்கலாம் அப்படின்னா. நம்ம என்ன பண்ணால், ராத்திரியே காட்டு வழியில் தான் இவர் நடந்து போகிறார். காலங்காத்தால் 3 மணி 4 மணிக்கெலாம் ஸ்நானத்துக்கு குளிக்கிறதுக்கு போயிடுவார். சந்திரபாகா நதியில் போய் குளித்து பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறதுக்காக போவார். இவர் பாட்டுக்கு இந்த போக்கிரி என்ன பண்ணால், ராத்திரி 12 மணிக்கே வந்து மரத்து மேலே காட்டு வழியில் உட்காந்துட்டான். காட்டு வழியில் உட்காந்துட்டு இவன் வருவார்னு தூங்காமல் காத்துன்னு இருக்கான். பாருங்க எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பாருங்கள், ஒருமுகப்பட்ட மனசோட ஒரு மகாபாகவதோத்தமருக்காக ஒருத்தன் காத்துன்னு இருக்கான் பாருங்க. அப்படி இவர் வந்தார். காலம்பரை 3 மணிக்கு மொள்ள கையில் ஒரே ஒரு மாற்று வேஷ்டியை மடி செஞ்சியை எடுத்துன்னு இவர் மொள்ள அப்படி நடந்து போகிறார். போகக்கூடிய சமயத்தில் இவன் கரெக்டாக ஒரு மரத்தடியில் வரும்போது மேலேருந்து காரி தூன்னு துப்பினான். இவர் போய் ஸ்நானம் பண்ணார். ஸ்நானம்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு நதியில் இறங்கி குளிச்சுட்டு திரும்பி அந்த வழியாக தான் திரும்பி வரணும், அதனால் வஸ்திரத்தெல்லாம் மாற்றிருந்தார். திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது இவன் கரெக்டாக மேலே உட்காந்துருந்தான். அப்பா இப்போ குளிச்சுட்டு வந்துட்டாரா, பாரு இப்போ பண்ணுறேன் பாரு, தூன்னு துப்பினான். நமக்கு அர்த்தம் யார் அது துப்புறான்னு பேவில் பார்ப்போமோ இல்லையோ, அவர் ஒன்றும் பார்க்கவே இல்லை. பாதி வழியிலே திரும்பி ரிட்டர்ன் போனார். சந்திரபாகா நதிக்கு போய் குளித்தார். குளிச்சுட்டு இப்போ தான் வேஷ்டி, காஞ்ச வேஷ்டிலாம் எதுவும் இல்லையே, ஒரு வேஷ்டி தான் இருந்து அதை கட்டிண்டாச்சு. இப்போ அதுவும் ஈரமாக போயிடுது. கையில் ஈர வேஷ்டி நல்லா புழிஞ்சின்றார். 7 வாட்டி உதறினார். திரும்பியும் கட்டிண்டார். அவர் பாட்டு கிளம்பி வந்தார். திரும்பியும் வந்தால் இவன் திரும்பியும் துப்பினான். அதே இடத்துல வந்தோடனே மறுபடியும் துப்பினான். திரும்பியும் போனார். திரும்பியும் குளித்தார். திரும்பியும் வந்தார். திரும்பியும் ஈர வேஷ்டியை கட்டின்னு வந்தார். மறுபடியும் துப்பினான். இது மாதிரி காத்தால 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இவர் போய் குளிக்க வேண்டியது, திரும்பி வர வேண்டியது, இவன் துப்ப வேண்டியது, திரும்பியும் குளிக்க வேண்டியது, துப்ப வேண்டியது, இதே கதை நடக்கிறது. ஒரு 10-20 வாட்டி ஆகிடுது. நாமளாக இருந்தால் சும்மா இருப்போமா? ஒரு வாட்டி பொறுத்துன்னு இருக்கலாம், 2 வாட்டி பொறுத்துன்னு இருக்கலாம், 3ஆவது வாட்டி மேலே விரிஞ்சு மேலே ஏறிடுவோம், மரத்து மேலேயே ஏறிடுவோம். அவனை துவம்சம் பண்ணாமல் விட மாட்டோம். இவர் 20 வாட்டியும் போய் குளிச்சுட்டு வந்தார். 20ஆவது வாட்டி முடிஞ்சு பொழுது விடிஞ்சு போய்டுத்து. குளிச்சுட்டு வந்தாலும் இவரும் பாவம் உடம்பு முடியாமல் ஆயிட்டார். டக்குன்னு இவன் காலில் வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணான் மேலேருந்து. அப்பா சாமி என்னை மன்னிச்சுருங்கண்ணா. ஏண்டாப்பா அப்படின்னா, நீ யார்? இல்லை நான் தான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீங்கள் ஒவ்வொரு வாட்டி குளிச்சுட்டு வந்தோடனே துப்பின ஆசாமி நான் தான் அப்படின்னா. இவ்வளவு தானே, இதுக்கு போய் என்ன பெரிய பாவங்கிற? இது ஒன்றும் பெரிய பாவமே இல்லைங்கிறார் அவர். உடனே அவன் கேட்டான், என்னை மன்னிச்சுடுங்கோ, இது ஏதோ பந்தயம் வச்சு இந்த பந்தயத்தில் நான் ஜெயிச்சு காட்டுறேங்கிறதுக்காக உங்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சுடுங்கோ, எனக்கு என்ன வேணால் தண்டனை கொடுங்கோ வாங்கிக்கிறேன்னார். நான் என்னப்பா தண்டனை கொடுக்கறது? நீ முதல்ல பாவம் பண்ணியா இல்லையானே எனக்கு தெரியாது. நான் உன்னை பார்க்கவும் இல்லை, மேலே நிமிந்து கூட பார்க்கல, இவர் யாருன்னு கூட ஒரு வாட்டி கூட பார்க்கல. நான் உன்னை பார்க்கவும் இல்லை, நீ பண்ணியா தப்பு பண்ணியான்னு தெரியாது எனக்கு. உனக்கு என்ன கோழை வந்திருக்கும், அந்த சமயத்தில் நான் அந்த பக்கம் வந்தது என் தப்பு. கோழை வரும்போது நீ துப்பணும்னு நினச்சிருப்பேன், அப்போ நான் கரெக்டாக வந்து நின்று இருப்பேன். அதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும்? எப்படி பேசுகிறாரு பாருங்க.
இதுதான் ஏகநாதர். அதனால தான் அவரை பக்த விஜய சரித்திரத்தில் முக்கியமானவராக வச்சுருக்கோம் நாம். அப்படி சொன்னார் அவர். இவனுக்கா பொறுக்கலை. இப்படியும் ஒரு மகான் இருக்க முடியுமா? கோபமே வராத ஒரு மகான் இருக்க முடியுமா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இப்போவாது கோபம் வரக்கூடாது அவருக்கு? ஏண்டா நீ தான் இவ்வளோ நாள் பண்ணியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலாமோ இல்லையோ? அது கூட கேட்காம இருக்காரே இவர் அப்படின்னு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணால் எனக்கு என்ன வேணால் தப்பு வரட்டும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு புரியல, இது எப்படி நீங்கள் இவ்வளோ மனசை அடக்கி கோபம் வராமல் இருக்கே, அது ரகசியத்தை மட்டும் சொல்லுங்களேன். அப்பா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ துப்பினேன்னு சொல்கிற, எனக்கு அது தெரியாது. நான் இந்த துப்பலைட்டேருந்து நான் சுத்தமாகறதுக்கு நான் என்ன பண்ணேன், போய் ஜலத்தில் போய் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்தோடனே நீ துப்பின துப்பல் போயிடுத்து, உடம்புல ஏற்பட்ட அழுக்கு போயிடுத்து. எனக்கு நீ 20 வாட்டி இல்லை 200 வாட்டி துப்பினாலும் நான் போய் குளித்தானாக்க என்ன ஆகும்? அழுக்கு போயிடும். இதுவே நான் ஒரு க்ஷணம் உன்னை கோச்சின்னு இருந்தேன்னா, யாரா நீ என்னடா பண்ணேன்னு கோச்சின்னு இருந்தானா, என் உடம்பு அழுக்காக இருக்காது, மனசு அழுக்காக இருக்கும். மனசு அழுக்காக இருந்தானா நான் எந்த ஜலத்தில் போய் குளித்து அந்த அழுக்கை போக்கிப்பேன் நீ சொல்லுன்னார். எந்த நதியில் போய் குளித்து நான் அந்த அழுக்கை போக்கிக்க முடியும்? எந்த நதிக்கு போனாலும் அந்த அழுக்கு போகாது. அந்த அழுக்கு போகிறதுக்கு நான் எவ்வளோ வருஷம் சிரமப்படணும் தெரியுமா? கஷ்டப்பட்டால் தான் அந்த அழுக்கு போகும். அப்படி அந்த அழுக்கை சம்பாதிச்சு அதை தொடச்சிக்கிறதுக்கு பதிலாக இந்த அழுக்கு எத்தனையோ தேவையில்லப்பா, நீ இன்னும் துப்பினா கூட நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், நிம்மதியாக குளிச்சுட்டு வந்துடுவேன்னார். அப்படி கோபத்தை அடக்கி வச்சிருக்கக்கூடிய மகான்கள்.